இந்த யுத்தம் வேணா என் கூட வந்துருன்னு கேட்பாரு. அதுக்கு மாதரா, என் தம்பி இறந்துட்டான், அவன் தம்பி இறந்தான்னா நம்ம இந்த யுத்தத்தை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லுவாரு. ஆசிராம் அதுக்கு வர நான் என் உயிரை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவரே அவரை கொண்டுக்க பாப்பாரு. ஆனா மாதரா அதை தடுத்து எனக்காக நீ சாக போனன்னு ஆசிராமா மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆசிராமா கூட கை கோப்பாரு. இப்போ செஞ்சு கிளானும் உச்சியா கிளானும் சமாதானம் ஆகி ஒன்னா இருக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ஆசிராமாவும் மாதராவும் சேர்ந்து ஒரு வில்லேஜ் உருவாக்குனாங்க. அந்த வில்லேஜுக்கு ஹிடன் லீஃப்னு பேர் வச்சது மாதரா தான். அந்த வில்லேஜுக்கு யார் லீடரா ஆகணுங்கிற பொறுப்பை மக்கள் கையில கொடுத்திருப்பாங்க. மக்களோட தீர்ப்புப்படி ஹாஷிராமா லீடர் ஆகியிருப்பாரு. அந்த போஸ்டிங்க்கு ஹொகாகேன்னு பேர் வச்சிருப்பாங்க. உச்சியா கிளான்ல இருக்கிறவங்களே பாதி பேர் மாதராவுக்கு ஓட் பண்ணல. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் பிளாக் ஜெட்ஸு மாதரா கிட்ட இந்த உச்சியா ஸ்டோனை பத்தி சொல்லி மாதராவை பிரெயின் வாஷ் பண்ணுவான். அதை நம்பி மாதரா உச்சியா மெம்பர்ஸ்ட போய் எங்கூட வாங்கன்னு சொல்லி விஷயத்த சொல்லி கூப்பிடுவாரு. ஆனா யாரும் வர மறுத்துருவாங்க. அதனால மனம் உடைஞ்சு போய் என்னால என் தம்பியும் காப்பாற்ற முடியல, நான் லீடரா இருந்து இந்த உச்சியா கிளானையும் காப்பாற்றணும், ஆனா அவங்களே எனக்கு எதிரா இருக்காங்கன்னு எனக்கு இனி யாரும் வேணான்னு லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போயிடுவாரு. வெளியில போயிட்டு நைன் டெயில்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஹாஷிராமா கூட சண்டைக்கு வருவாரு. த ஃபைனல் வேலிக்கு